Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது another travel vlog and இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி கிளம்புறோம். So அந்த travel vlog தான் நீங்க பார்க்க போறீங்க and I am super excited. மார்னிங் பாத்தீங்கன்னா 5 o'clock எழுந்திருச்சு ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ தான் சன்ரைஸ் ஆயிருக்கு அண்ட் இட்ஸ் ரைட் டைம் டு ட்ராவல். நீங்கள் நேற்றுக்குள்ள விளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேக்கிங் அண்ட் ஆல் எவ்ரி திங் ஐ டிட் எஸ்டர்டே அண்ட் இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம ரெடியாகி கிளம்புறது தான் பிளான் இருந்தது. அதே மாதிரி தான் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம். வேறு எதுவும் இப்போ இந்த விளாகில் பேசுகிறதுக்கு இல்லை ஆனஸ்ட்லி. ஸோ பேக் பண்ணி காரில் எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சு. ஒரு சில பேசிக் எசென்ஷியல்ஸ் மட்டும் வெளியில் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சுதாகர் சாரும் கிளம்பியாச்சு. ராத்திரி படுத்த தூக்கம் இல்லை. இப்போ ஊட்டியா ஊட்டி போகிறோம்மா புஜ்ஜு? உங்களுக்கு ஊட்டி பிடிக்குமா? எத்தனை மட்டும்னாலும். அப்புறம் ஊட்டியில் எங்கே போகணும் இன்னைக்கு? ஊட்டியில் இன்னைக்கு எங்கே போகிறோம்? ஜூனியருக்கு பண்ண சாப்பாடு. அதுக்கடுத்தால எங்கே போகிறோம்? அடுத்த நாள் எங்கே போகிறோம்? ப்ளூ ஹில்ஸ். அடுத்து புதுசாக ஏதோ ஒரு ஹோட்டல் நிறுத்தி சொன்னேன். பிரபாஸ். மொத்தத்தில் சாப்பிடணும். போங்க, உங்கள்கிட்ட போய் கேட்டேன்ல. பட் வேறு வேலையை நம்மளுக்கு கிடையாது. சாப்பாடு தான் வேலை. சாப்பிடணும். உயிர் வாழ்றது இதுக்கு. நீ இப்போ எனக்கு லெக்சர் எடுப்பேன் சாப்பிட்றதுக்கு. அடுத்து கை. சரி, இன்னும் 3 times எல்லாம் சாப்பிடாம இருப்போம். எனக்கு இவ்வளோ கொலை உள்ட்ட வீட்டில் அதிகமாக சாப்பிட்ற ஆளே நான் தான். ஆல் செட். நம்ம நேத்து வம்சல என்ன டிராபிக். இது நம்ம மீனாட்சிபுரம் மாதிரி. அதே மாதிரிதான் 2 சைட்லயும் பாருங்க பிஸியாவே இருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ் நேத்து பார்க்க சொல்ல நான் கவனிக்கல. சரவணா ஸ்டோர்ஸ் அதுக்கு முன்னாடி திரும்பிட்டோமா அங்க? ஓகே. ஒப்பனக்கார வீதி. ஊட்டி 8 கிலோமீட்டர் 49. எஸ். கொஞ்சமா டிராஃபிக் தெரியுது ஃபியூச்சர்ல. அங்க அந்த இடத்துல தெரியுது. பாப்போம். இன்னும் 1 hour 20 minutes travel, 35 kilometers. அப்படியா? நெட்வொர்க் இல்ல, ஃபுல்லா போயிருச்சு நெட்வொர்க். சுத்தமா இல்ல. இந்த பர்பிள் ஷேட்ஸ்ல உள்ள ஃப்ளவர்ஸ் பார்க்க அழகா இருக்கு. நான் அட்டெண்ட் பண்ணேன். நான் அவருக்கு ஃப்ரண்ட்ல அந்த 2 பஸ் போனாதான் நம்ம போக முடியும். சக்க பாத்தீங்களா? மலை சக்க நல்லா இருக்கும். அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தான் வேலை நடக்குது.
11th ஹேர் பின் ரோ பெண்டு. தேங்க்யூ, நன்றி உங்கள் உதவிக்கு. 11வது கொண்டை வளைவு, கொண்டை ஊசி வளைவு. ஓ, ஹேர் பின் பெண்ட். இந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, பர்பிள் ஷேட்ல. அங்கங்க இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கு. இந்த ட்ரீ, இந்த ஃப்ளவர்ஸ் என்னமோ ரொம்ப அழகா இருக்கு. அடுத்தடுத்து வருது பாருங்க. இது ரிலாக்ஸ் பாயிண்ட். இங்கேயும் மேகி இந்த டைம் ட்ரை பண்ணுறோம். மேகி, ஆமாம், கொடைக்கானல் ரொம்ப நல்லா இருந்து. இன்னும் 22 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஊட்டி பல டைம் வந்திருக்கேன். இந்த பிளான்ட் கண்ணில் வா இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க தான். பியூட்டிஃபுல், சோ பியூட்டிஃபுல். அப்பா, இது குன்னூர் பார்க், ஏதோ காட்டேரி பார்க், ஓட்டேரி, ஏதோ ஒரு படத்துல ஒரு இது காட்டேரி. அங்கங்க இந்த ஃப்ளவர்ஸ். இன்னைக்கு இந்த டைம் வந்ததுக்கு இதுவே போதும். மோர் தென் எனஃப். சூப்பர், கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு. அது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புஜு, இந்த ஷேட் ஆக்சுவலி. பர்பிள். பைக்ல இன்னும் அந்த குளிர் தெரியும் உங்களுக்கு. ஆமா, தண்ணியாவே இருக்கு. பின்னாடி வண்டி வருதுமா. குன்னூர் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஐயோ, சுத்தி சுத்தி இன்னைக்கு இந்த ட்ரீஸும் இந்த ஃப்ளவர்ஸும் தான். எல்லாரும் அந்த ஃப்ளவர்ஸோட தான் போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறாங்க புஜு. இங்க பாருங்க, இது சீசன், அதனால தான் கொடைக்கானல்ல அவங்க எல்லாரும் அந்த போட்டோல இந்த ஃப்ளவர் தான் இங்க இருந்து ஞாபகா. அங்க இருக்கு ஒண்ணு, சூப்பர். இங்க கேமரா எப்பவுமே அந்த டைரக்ஷன்ல இருந்து. இப்போ வந்து நான் என் ஃபேஸே காட்டுறேன். குன்னூர் இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் 19 கிலோமீட்டர்ஸ்ல ஊட்டி. குன்னூர் வந்தாச்சு. இந்த ஆட்டோ கொஞ்சம் சத்தம் பயங்கரமா போடுது. குன்னூர். இவங்க ஊட்டிக்கு வர்றதுக்கு பஸ்ஸுக்கு நிக்கிறாங்க. ஓ, ரயில்வே ஸ்டேஷன். டெம்பரேச்சர் 20 ஆயிடுச்சு. அண்ட் பகலில் வெயில் இருக்கும். நாங்கள் அந்த அளவுக்கு வெயில் எனக்கு என்னமோ தெரியல. சிவலிங்கம் தெரியுதா? மலைகளின் அரசி உதகமண்டலம் நகராட்சி உங்களை இனிதே வரவேற்கிறது. நன்றி. சிரிக்காதீங்க, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். கிரே கலர்ல பெயிண்ட் பண்ணி முத்தூட் ஃபினான்ஸ்ல இருந்து ஆட். முன்னாடி A2B இருக்கு. இதுதான் வெல்கமிங். தலச்சேரி ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு. அண்ட் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான். போர்டில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. செக்கிங் எது இருக்கா தெரியலையே. பைக்கர்ஸ். ஃபைனலி வி ரீச்ட். பார்க்கிங்கில் காரை விட்டுட்டு இப்போ
செக்இன் பண்ணுறதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம். செக்இன் ப்ராசஸ் டன். ஸோ அடுத்து இப்போ ஒரு காஃபி இல்லைன்னா டீ டைம். உனக்கு டீ தான், எனக்கு தான் காஃபி. எப்படி இருக்கு மக்கா? வெயில் தாங்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டது இவங்க தான். ஸோ இவங்களுக்காக தான் ஊட்டி பிளான் ஆக்சுவலி. நியர்பைல வேற சோர்ஸ் இல்ல, so that's the reason we are coming here in again. இங்க அகைன் என்ன ஊட்டிக்கா? உனக்கு ஊட்டியில ஒரு வீடு வாங்கி கொடுத்து ஊட்டியில இருங்கனாலும் இருந்துருவாங்க. பார்த்தீங்களா, ஊட்டி அவ்வளோ பிடிக்கும். அண்ட் கொடைக்கானலும் அதே தான். அவங்களுக்கு மொத்தத்தில் பீச்சஸ்னால் பிடிக்கவே பிடிக்காது. கன்னியாகுமரி வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. பட் அதே இது கொடைக்கானல்னால் ஃபஸ்ட்டால் கிளம்பிடுவாங்க. அப்படி பழகிட்டாங்க. கூல் பிளேஸில் இருந்தே சார் பழகிட்டார். ஓ இன்னும் இதெல்லாம் இருக்குதா? இதே பஸ்ஸில் நாங்கள் போன ஞாபகம் இருக்கு. எஸ், நாங்கள் போனது முதுமலை பேக்கேஜ். கடைக்குள்ள அவர் நிற்கிறது தெரியாத அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட்டம் இருக்கு. எல்லா ஷாப்ஸும் இப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. மணி இப்போது 9:30 தான் ஆகுது. இங்கே சூடாக இருக்கானா? சூடு இருக்குல்ல? இட்ஸ் டூ குட். லெமனும் நல்லா இருக்கு. ஹாய், ஐம் பேக். ஸோ ஹோட்டல் ரூம் செக்இன் முடிச்சாச்சு. ஸோ இப்போது இதுக்கப்புறம் ஒரு பிளானிங் பண்ணணும். மார்னிங்கில் இப்போ சாப்பிட்ட சமோசா அண்ட் காஃபியே மோர் தென் எனஃப். எனக்கு டீ, லெமன் டீ, காஃபி தான் குடிக்கணும்னு நினச்சேன். பட் லெமன் டீ அங்கே நல்லாயிருக்கும் அண்ட் ஜிஞ்சர் டீயுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது ரெண்டையும் தான் ட்ரை பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போது எப்பவும் ஸ்டே பண்ணுற அதே சேரிங் கிராஸ் தான். அப்பா, அதே வியூ, அதே சிட் அவுட் ஏரியா. ஆனால் இந்த டைம் கேம்ப் ஃபயருக்கு லாஸ்ட் டைம் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. பட் இப்போ ராத்திரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று பேர்ன் பண்ணினதுக்கப்புறம் உள்ள என்ன சொல்லுவாங்க, எக்ஸஸ் வேஸ்ட் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதனால் இங்கே நடக்குது. இந்த வியூவுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆச்சுங்க. லாஸ்ட் இயர் ஆகஸ்டில் வந்தது. எஸ், ரெனோவேஷன் அப்டேட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடி இந்த போர்டு இந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்காது, இப்போ இருக்குது. ஆப்போசிட் டு ஹோட்டல் தமிழ்நாடு. அண்ட் எப்போவுமே நாங்கள் இந்த வியூவில் தான் ஃபோட்டோஸ் எடுப்போம். பட் இந்த டைம் இந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறதுனால ஃபோட்டோஸ் எந்த அளவுக்கு வரும் தெரியல. இந்த அவுட்ஃபிட்டோட கொஞ்சமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. பட் இன்றைக்கி அந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் வரலை. இந்த பால்கனி ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி இந்த பிளான்டர்ஸில் இருக்கிறதுனால சாட்டிஸ்ஃபைடாக ஃபோட்டோஸ் வரல. பட் இருந்தாலும் ஓகே. பட் இதோட என்ன நினைக்கிறேன்னா, இந்த vlog எண்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அடுத்த vlogல பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.